ஒரு நாளுடைய காலை நேரம் 11 மணியிலிருந்து 1 மணி வரை இந்த நேரத்தை நம்முடைய நெருப்பு மூலகத்திற்கான சிறப்பு நேரம் என்று அக்குபங்சர் மருத்துவத்தில் சொல்கிறார்கள். இன்னும் எளிமையா புரிஞ்சுக்கணும்னா, அந்த நேரத்துல நம்முடைய நெருப்பு மூலக உறுப்பான இதயம் அதிக சக்தியோடு இயங்கக்கூடிய ஒரு தன்மை நிலவுகிறது. இந்த நேரத்துல இதயம் அது சார்ந்த குறைபாடுகளை நீக்கிக் கொள்ளுகிறது. இதயம் மற்ற உறுப்புகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பங்களிப்பில் நிலவி இருக்கக்கூடிய தடைகளை அது சரி செய்து கொள்கிறது. ஒட்டுமொத்தமாக இதயம் சார்ந்த ஒரு ஆரோக்கியத்தில் நிலவி இருக்கக்கூடிய குறைபாடுகள் உடலால் தன்னைத்தானே நிவர்த்தித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் அந்த 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நடக்கும். இன்னும் இத வேற ஒரு ஆங்கிள்ல புரிஞ்சுக்கணும்னா, 11 மணிக்கு வெளி சூழல்ல கவனிச்சோம் அப்படின்னா, 11 மணிக்கு என்ன ஆகுது? வெயில் கொஞ்சம் கூடுதா? வெயிலுடைய தன்மை கொஞ்சம் கூடுதா? கூடி 12 மணிக்கு உச்சிக்கு போகுதா? சரியா? அப்போ இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இதயம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நெருப்புன்றது என்ன? இதயம் தான். அக்குபஞ்சர் மருத்துவத்துல படிக்கிறோம் இல்லையா? அப்போ 11 மணிக்கு நெருப்பினுடைய தன்மை உயர்கிறது. இதயத்தினுடைய இயக்கம் உயர்கிறது. நம்ம உடம்புல நெருப்பு என்பது இயக்கத்திற்கான ஒரு ஆற்றல். எந்த ஒரு இயக்கம் நம்முடைய உடலால் செய்யப்பட்டாலும் அது நெருப்பை கொண்டுதான் செய்யப்படுகிறது. அப்போ 11 மணிக்கு நெருப்பு உயரும்போது, நீங்க ஃபுல் ஆக்டிவ் மோட்ல இருக்கணுமா இல்லையா? ஃபுல் எனர்ஜெட்டிக்கா இருக்கணுமா இல்லையா? அதுதானே கான்செப்ட் படி ரைட்டு. ஆனா, நம்மில் சிலருக்கு சில நேரங்களில் ஒரு 10:45க்கு அப்படியே ஒரு தூக்கம் வரும். அப்படியே ஒரு டயர்ட்னஸ் இருக்கும். சரியா? உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? காலையில இந்த இட்லிய சாப்பிட்டது தப்பா போச்சு. காலையிலேயே கறி குழம்பு சாப்பிட்டது தப்பா போச்சு. அப்படின்னு சாப்பாட்டு மேல எப்போதெல்லாம் ஒரு 10:45 இந்த 11 மணி அரவுண்ட் நீங்க ஒரு சோர்வு உணர்வை உணர்கிறீர்களோ, அப்போது நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்து, இதயத்தினுடைய எழுச்சி நடந்திருக்கிறது. ஆனால் அந்த எழுச்சி உங்களுடைய உடல் அசைவுகளுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கவில்லை. உள் உறுப்புகளுக்கு பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எனர்ஜி நம்முடைய உடல் அசைவுகளுக்கு பயன்பட்டு வெளி சூழல்லையும் அந்த இயக்கம் வெளிப்படலாம். அல்லது உள் சூழலிலும் உறுப்புகளுடைய இயக்கங்களுக்கும் அது பயன்படலாம். உறுப்புகளுடைய இயக்கங்களுக்கு அந்த ஆற்றல் பயன்பட்டுக் கொண்டிருக்கும்போது, நீங்கள் அதை உணர முடியாது. நீங்கள் சோர்வாக உணர்வீர்கள். அது சோர்வுனா நீங்க வீக்கா இருக்கீங்கன்னு இல்ல. அந்த எனர்ஜி வேற ஒரு வொர்க்குக்கு டைவர்ட் ஆகியிருக்குது அப்படின்னு அர்த்தம். சரியா? அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நேரத்துல நீங்க சோர்வா ஃபீல் பண்ணீங்கன்னா, நீங்க ரெஸ்ட் எடுக்கணும். நீங்க ரெஸ்ட் எடுக்காம தொடர்ந்து உடல் அசைவுகளை மேற்கொண்டு மேற்கொண்டு இருந்தீர்களானால், அப்ப உள்ள நடக்க வேண்டிய அந்த இயக்கம், உள் உறுப்புகளுக்கு இதயத்தினுடைய பங்களிப்பு குறைவுபட்டிருக்கு. அதனால தான் இதயம் அத குடுத்துட்டு இருக்கு அந்த டைம்ல. அந்த டைம்ல அத விட்டுட்டு நீங்க இங்க வொர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, உள்ளுறுப்புகளுடைய பலகீனம் என்பது ஏற்படும். இதை புரிந்து கொள்க. அக்குபஞ்சர்ல என்ன படிக்கிறோம்? உடல் சோர்வா இருந்தாலே, அந்த உடல் இயக்கங்களுக்கான சக்தி வேற எங்கேயோ பயன்பட்டுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். கழிவு நீக்கத்துக்கு பயன்பட்டுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். உடலை செம்மைப்படுத்திக் கொள்வதற்கு அந்த சக்தி பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். அதனால இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். பெரும்பாலும் இது யாருக்கு நடக்குது அப்படின்னா, இன்னொரு விஷயத்த இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன். ஒருவேளை உங்களுடைய முந்தைய நாள் இரவு தூக்கம் முழுமையானதாக இல்லாமல் இருக்கும்போது, அந்த 10:45 11 மணியிலிருந்து 12:30 வரைக்கும். இன்னும் ரொம்ப ஷார்ப்பா சொல்லணும்னா 10:45 டூ 12:15 இந்த டைம்ல நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய தூக்கம் என்பது, இரவுல நீங்க மிஸ் பண்ண அந்த தூக்கத்த சரிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையில் அமையும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது நன்மையானது. இத நீங்க செய்ய தவறும்போது தான் மதிய சாப்பாட்டுக்கு அப்புறம் ஃபுல் ரெஸ்ட். நைட் ஆயிரும் பாடிக்கு. மதிய சாப்பாட்டுக்கு அப்புறம் தூக்கம் வரக்கூடாது. தூங்கக்கூடாது. பிஃபோர் லஞ்ச் நம்ம தூங்கிக்கலாம். தூங்க வேண்டிய அவசியம் வந்தா தூங்கிக்கலாம். சோர்வா இருக்குது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னா நீங்க தூங்கிக்கணும். நீங்க அப்பதாங்க ஆபீஸ்ல முக்கியமான வொர்க் போகுது. அப்ப நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? நைட்டே சீக்கிரமா தூங்கியிருக்கணும். சரியா?
அது பண்ணாதப்ப தானே உங்களுக்கு காலையில தூக்கம் வருது. நீங்க நைட்டு சரியா தூங்கலைனாலே, அடுத்த நாள் உங்களுடைய காலை உணவு பழங்களாக மட்டுமே தான் இருக்க வேண்டும். ஏன்னா நீங்க நைட்டு சரியா தூங்கல. உடம்புல போதுமான ஆற்றல் உருவாக்கம் நடைபெறவில்லை. அது போன்ற சூழலில் நீங்கள் காலை உணவை சாப்பிட்டு, ஜீரணத்திற்கான சக்தியையும் நீங்கள் செலவழித்து விடக்கூடாது. பழங்கள் மட்டும் சாப்பிட்டுட்டு டைரக்ட்டா லஞ்சுக்கு போயிடணும். இப்படி இருந்தீங்கன்னா, ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கும் பாடி. இரவு தூக்கம் இந்த 11 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் எடுக்கக்கூடிய ரெஸ்ட்டுங்கிறது, இதயத்தினுடைய பங்களிப்பை உடல் உறுப்புகளுக்கு நிறைவாக கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்தில நம்ம சோர்வை உணர்வோம். முந்தைய நாள் இரவு உங்களுக்கு சரியாக தூக்கம் இல்லாமல் இருக்கிற பட்சத்தில, காலையில இந்த 10:45 to 12:15 ஒரு சோர்வு தன்மை இருக்கும். அப்பயும் நம்ம ஓய்வு எடுத்தோம் அப்படின்னா, தூக்கத்தில ஏற்பட்ட தவறு நிவர்த்திக்கப்படும். இது ஒரு முக்கியமான ஒரு நேரம். இந்த நேரத்தினுடைய மருத்துவ தகவல்களை நாம் அனைவரும் புரிந்து கொள்வோம். அந்த நேரத்துல என்ன உணர்வு இருக்கோ அத நம்ம செஞ்சுக்க வேண்டியது. இல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னா நீங்க பாட்டுக்கு ஒர்க் பண்ணணும் அவ்வளவுதான். ஃப்ரெஷ்ஷா இல்ல என்னைக்குமே எந்த ஒரு சூழல்லயுமே நாம சோர்வை உணர்ந்து விட்டோம் என்றால், ரொம்ப கவனமா நாம ஓய்வு எடுக்க வேண்டும். ஏன்னா, சோர்வு என்பது கல்லீரலோடு தொடர்புடைய ஒரு குணம். ஒரு ஒரு நோய்த்தன்மை, ஒரு உணர்ச்சி. கல்லீரலே ஈடுபடுது அந்த அந்த வேலையில. கல்லீரல் நேரடியா ஈடுபடும்போது பாடி என்ன பண்ணிடுது, பிசிக்கல் மூவ்மெண்ட்ஸ்க்கான எல்லா எனர்ஜியும் கட் பண்ணுங்கடா. எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு, உள்ள இந்த வொர்க் எல்லாம் முடிப்போம். முடிச்சிட்டதுக்கு அப்புறம் அவர் எல்லாத்தையும் செஞ்சுக்கிறட்டும். ஏன்னா, அத விட இதுதான் முக்கியம். ஆனா நம்மளுடைய அறிவு என்ன நினைக்குது? ஆபீஸ் ஒர்க் தான் முக்கியம். இதுதான் முக்கியம்னு நினைக்குது. ஆனா உடலுடைய அந்த அறிவு என்ன நினைக்குது? இதுதான் முக்கியம். இத நீ சரி பண்ணீனா தான் கன்டினியூஸா பண்ண முடியும். ஆபீஸ் ஒர்க் தான் முக்கியம்னா, இன்னைக்கு நாளைக்கு மட்டும் தான் பண்ண முடியும். 1 வாரம் தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரியில போய் படுத்துற வேண்டியது. அப்ப உடலுடைய அறிவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சோர்வாக இருந்தால் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த நிலையிலேயும் சோர்வாக இருந்தா ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். நம்ம ஊர்ல ஒரு புது லாங்குவேஜ் டயர்டா இருக்கு, ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா மொபைல் பார்க்கணும். அப்படி கிடையாது. ரெஸ்ட் அப்படின்னாலே, அந்த ரெஸ்ட் எதுக்காகன்னா, கண்ணுக்காக. கண்களை திறப்பதன் மூலம் தான் உடலுடைய வெளி இயக்கங்களுக்கான ஆற்றல் அதிகமாக செலவழியும். கண்ண மூடிட்டீங்கன்னா வெளி இயக்கமே இல்லையே. புரியுதுங்களா? உங்களுடைய வெளி இயக்கங்களுக்கான அடிப்படையே கண்கள் திறந்திருத்தல் தான். அப்போ ஓய்வு என்பது உள் இயக்கம். இயக்கமற்ற நிலை அல்ல. உள் இயக்கம். அந்த இயக்கத்தை நீங்கள் செய்யவில்லை. உயிராற்றல் செய்கிறது. அதற்கு நீங்க எப்படி சப்போர்ட் பண்ணணும்? யூ ஹேவ் டு குளோஸ் யுவர் ஐஸ். அவ்வளவு. கண்ண மூடி அப்படியே ரிலாக்ஸ்டா உட்கார்ந்துக்கங்க. அப்படியே லைட்டா ஒரு ரெக்லைனர் பொசிஷன்ல சாஞ்சு உட்கார்ந்துக்கோங்க. இல்ல படுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுக்கோங்க. இந்த நேரத்தினுடைய ஓய்வு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை புரிந்து கொண்டு, இதே நேரத்துல நம்ம இன்னொரு தகவலையும் எடுத்துக்கலாம். இந்த மெடிடேஷன் பண்றதே ஒரு அல்டிமேட் ரிலாக்சேஷன். மெடிடேஷன் பண்ணும்போது, நீங்க ஆன்மீகத்துல உயர்ச்சி அடையறீங்களோ இல்லையோ, பிசிக்கலி பயன்படுத்திக்குது பாடி. அப்பாடா! கொஞ்ச நேரமா சும்மா இருக்கான்டா இவன். அது வீடியோ வேற ஆன் பண்ண சொல்லிட்டாங்களா, கண்டிப்பா கண்ண மூடி தான் இருப்பான். வீடியோ ஆன் பண்ணாதப்ப நம்ம திடீர்னு தொறப்போம், மெசேஜ் வரும். நீங்க நல்லா நோட் பண்ணியிருக்கீங்களா? கண்ண மூடி உட்காரும்போதும் 1000 முக்கியமான விஷயங்கள்லாம் ஞாபகம் வரும். உடனடியா செய்யணும். உடனடியா ஐயோ! மெடிடேஷன் அப்புறம் பண்ணிக்கலாம். உடனடியா போய் செய்யணும். நான் ஏற்கனவே சொன்ன மாரி அது கெட்ட சக்தி நம்மள மெடிடேஷனே செய்ய விடாது. சரிங்களா? ஸோ மெடிடேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கூடவே இருக்கக்கூடிய ஒரு இறை ஆற்றல். நமக்கு நம்ம எப்ப அனுமதிச்சாலும் நமக்குள்ள அது நமக்குள்ள நன்மைகள செய்யும். ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, மெடிடேஷன பொறுத்தவரைக்கும் எதையும் சாராமல் தியானிக்க பழகிக் கொள்ளுங்கள். இவர் கிளாஸ் நடத்தினா தான் நான் மெடிடேட் பண்ணுவேன். இந்த மாரி அமைதியா இருந்தா தான் நான் மெடிடேட் பண்ணுவேன். நான் மலை குன்றுக்குள்ள, குகைக்குள்ள போய் உட்கார்ந்தா தான் மெடிடேட் பண்ணுவேன். அந்த ஒரு ஆசிரமம் இருக்குது. அங்க போனா தான் மெடிடேஷன் பண்ணுவேன். அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்க எங்கேனாலும் மெடிடேஷன் பண்ண கத்துக்கணும். எதையும் சார்ந்திராமல், எந்த ஒரு மனிதனையும் சார்ந்திராமல், எந்த ஒரு குருவையும் சார்ந்திராமல், ஒரு இண்டிபெண்டன்ட்டா, செல்ஃப் டிரைவனா, பேஷனேட்டடா மெடிடேட் பண்ணணும். இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னாலே, லைஃப் உங்களுக்கு அவ்வளோ ஈஸி ஆயிடும். ஏன்னா, நீங்க எப்போது உலகம் சார்ந்த விஷயங்கள எல்லாத்தையும் விட்டுறீங்களோ, அங்க இறைவனுடைய ஆற்றல் உங்களுக்காக முழுமையாக வந்துடும். எந்த அளவுக்கு விடுறீங்களோ, அந்த அளவுக்கு இறை ஆற்றல் பெருகும். எந்த ஒரு மனிதனையும், எந்த ஒரு உலக வழிமுறையும், உலக அறிவு சார்ந்த தன்மையையும்,
அவங்கள நேசிச்சுக்கோங்க. பட் அவங்கள இறைவனுக்கு இணையா மாத்திராதீங்க. செல்ஃப் ட்ரிவனா மெடிடேட் பண்ணுங்க. இதுதான் நன்மை. என்றென்றும் நமக்கு நன்மை தரக்கூடியது. இந்த ஒரு உணர்வோடு இன்னைக்கு நாம மெடிடேஷன் தொடங்கலாம். தியானத்தினுடைய முதல் படியை நாம் அடைந்து கொள்வோம். கண்களை மூடியிருங்கள். விருப்ப உணர்வோடு உங்களுடைய அகச்சூழலுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள். நம் தியானத்தை நிறைவு செய்கிறோம். கண்களை திறந்து. தியானமே ஒரு ஓய்வு தன்மையை நம்முடைய உடலுக்கும் மனதிற்கும் தரக்கூடியதாக அமையும். இன்னைக்கு பேசினபடி காலையில அரௌண்ட் ஒரு 10:45, 11 அந்த சோர்வு தன்மை இருக்கா, நம்ம ஆக்டிவா இருக்கோமான்றதை கவனிக்க தவறாதீங்க. சோர்வா இருந்தீங்கன்னா கண்டிப்பா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அண்ட் இன்னொரு திங், நைட்டு நீங்க சரியா தூங்கல அப்படின்னா டெஃபினட்டா காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃப்ரூட்ஸ் மாதிரி பிளான் பண்ணுங்க. அதாவது லிக்விட்ஸா பிளான் பண்ணுங்க. சாலிட்ஸ் வந்து பிளான் பண்ணவே பண்ணாதீங்க. அது வந்து உடலில் கழிவு தேக்கங்களுக்கு தான் வழிவகுக்கும். ஜீரணம் நடக்காது. மந்தத்தன்மை ஏற்படும். அதே போல டிஃபால்ட்டா வந்து காலையில பழங்கள் தான் சாப்பிடணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிக்காதீங்க. எந்த ஒரு உணவு பழக்கத்தையுமே ஒரு டெம்ப்ளேட்டுக்குள்ள கொண்டு வந்துடாதீங்க. உடம்பு என்ன கேட்குதோ அதை அன்னைக்கு கொடுங்க. சில நேரங்களில் காலையில தீவிரமான பசி இருக்கும் உங்களுக்கு. நீங்க பாட்டுக்கு பழங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா பத்தாதுங்க. என்ன தேவை என்பதை உணர்ந்து பார்த்து அதை உடலுக்கு கொடுங்க. சரியா? பாடி பாடிக்கான உணவை பொறுத்த வரைக்கும் அதை பாடியை சூஸ் பண்றதுக்கு சுதந்திரம் கொடுங்க. மனசுல இருந்து அந்த சுதந்திரத்தை கொடுங்க. மனசுல வந்து ஒரு ஃபார்மேட்டை போட்டு வச்சுக்கிட்டு பாடி மேல அதை திணிக்காது. உடலுக்கு என்று தனித்துவமான அறிவும் தேவைகளும் இருக்கின்றன. இந்த உடல் உலகம் சார்ந்தது, உலகத்திற்கானது. பூமியினுடைய தன்மைகள் அதற்கு இருக்கிறது. மனம் என்பது உலகம் சார்ந்தது அல்ல. அதுல உலகமும் ஒரு அடக்கம். ஆனா மனம் என்பது உலகத்துக்கானது மட்டுமல்ல. ஸோ மனசுல வந்து உடலுக்கான உணவு தன்மைகளை ஒரு வரைமுறைப்படுத்தி திணிக்காதீர்கள். ஒரு 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 லீடர் என்ன பண்ணணும் அப்படின்னா, உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன தேவையோ அதை நான் செஞ்சு கொடுக்குறேன். நீ எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடியவன் தான் நல்ல லீடர். நீ இதைத்தான் செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பாடி உங்களுக்கு சப்போர்ட் பண்ண. அதனால பாடிக்கு வந்து முழு சுதந்திரம் கொடுங்க. பாடி விரும்பக்கூடிய தவறான விஷயங்களை வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா பாடி வந்து ஒரு பழக்கத்திற்கு தன்னை உட்படுத்திக் கொள்ளும்போது தவறான விஷயங்கள் கூட கேட்கும். அதை வந்து நாம வந்து நிராகரிக்கலாம். அதுல வரைமுறைகள் கொண்டு வரலாம். பாடி கேட்கக்கூடிய நியாயமான தேவைகளை நாம வந்து நிராகரிக்க கூடாது. பாடி மேல நிறைய விஷயங்களை திணிக்க கூடாது. உடம்புக்கு என்ன தேவையோ உணர்வா உணர்ந்து அதை நாம் கொடுத்துக்கலாம். இந்த புரிதலோடு இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்து கொள்வோம்.